ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां ऋजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத் கீதா சார சங்கிரகம். அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துட்டு ஃபஸ்ட் அத்தியாயம். முதல் அத்தியாயத்தை முழுவதும் ஒரே வகுப்பில் பார்க்குறது. போன வகுப்பில் முடிக்கும்போது சூரிய வம்சம் சந்திர வம்சம், அதில் சந்திர வம்சத்தில் வந்தது தான் சரித்திரம் தான் மகாபாரதம். இது மித்து கிடையாது, சரித்திரம், ஹிஸ்ட்ரி. மகாபாரதம் இஸ் அவர் ஹிஸ்ட்ரி. இப்போ நாம் கணக்கில் வச்சிருக்கிறது எது? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், பிறப்பதற்கு பின் தான் நம்ம கணக்கே தெரியும். அதுக்கு முன்னால் வாழ்ந்தவர் தான் வள்ளுவர், சங்கரர், இதெல்லாம் அவங்களுக்கு முந்தியவங்க. அவங்களுக்கு முந்தினவங்க புத்தர் காலம், அதுக்கு முந்தினது தான் கிருஷ்ணர் வாழ்ந்த காலம். இப்போ இந்த யுகம் கலியுகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம். அதில் தான் 5000 வருடங்களுக்கு முன்பு. ஏன் 5000 வருடம்னா, இப்போ கலியுகத்தில் நாம் இருக்கிற வருஷம் 5112-13. அதுதான் கலியுகத்தில் நாம் இருக்கிற வருஷம். 5000 வருஷம் ஆயிடுச்சு கலியுகம் ஆரம்பிச்சு, 113 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த 5000 வருஷத்துக்கு முன்னால அந்த கணக்கு துவாபர யுகம். அதில் நடந்தது தான் மகாபாரதம் சரித்திரம். இப்போ கலியுகம் அப்படின்னா டோட்டல் இயர்ஸ் எல்லாம் முதலே பார்த்துருப்போம். நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயம் பார்க்கும்போதே ரிவைஸ் பண்ணிக்கலாம். கலியுகங்கிறது 4,32,000 வருடம். அதில் இப்போ நம்ம 5000 தான் கழிச்சிருக்கோம். இன்னும் இவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பாருங்க. அதுக்குள்ளே என்னது, நாளைக்கு உலகம் இது, நாளானைக்கு உலகம் இதுன்னு உலகத்தில் ஒன்றும் சொல்ல முடியறதில்லை. அந்த விண்கலை வருது அழியுது, இந்த விண்கலை ஒன்றும் அழியாது. 4,32,000 வருடம் முடிஞ்சாதான் அழியும். அதில் இப்போ 5000 தான் தாண்டி இருக்கும். ஸோ டோன்ட் வரி. அடுத்தது துவாபர உலகம், துவாபர யுகம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, அந்த 4,32,000 போட்டிங்க இல்லையா, இன்ட்டு 2 போட்டிங்கன்னா அதுதான் துவாபர யுகத்தினுடைய ஆயுட்காலம். அது 8 லட்சத்தி கணக்குட்டே வரலாம், 64,000 இயர்ஸ். அப்புறம் திரேதா யுகம் அப்படிங்கிறது 3, 12,76,000 வருடம். கலியுகத்தை இன்ட்டு 3 போட்டிங்கன்னா திரேதா, 3 தான் திரேதா யுகம். கலியுகத்தில் இன்ட்டு 4, இந்த 4,32,000 தான் பேஸ். அது இன்ட்டு 4 போட்டிங்கன்னா கிருத்த யுகம், சத்திய யுகம், கிருத்த யுகம் சொல்லுவோம். அது 17,28,000 வருடங்கள். இதுதான் கணக்கு. மொத்தமாக சதுர்யுகம்னு பேர். அப்போ சதுர்யுகம்னா எவ்வளோ? ஒரு 43,24,000 வருடங்கள் ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம் இங்கே இப்போ இருக்கிற டேட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம 50வது சம்பத்சரம், 4வது கல்பம், 7வது மன்வந்தரம், இந்த மாதிரி கணக்கு இருக்குது. 27வது சதுர்யுகம். சதுர்யுகத்தில் இப்போ எத்தனாவது இருக்கிறோம்? 27வது சதுர்யுகத்தில் இருக்கிறோம். கலியுகத்தில் வருடம் 5113வது வருடம். இப்போ கலியுகத்தில் நம்ம இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய சிருஷ்டியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின்னு பிரிச்சதுனால நமக்கு அதுக்கு முன்னால் இருக்கிற ஹிஸ்டரி நமக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் எங்க போயிடுச்சு, இப்போ மகாபாரதம் எல்லாம் மித்துங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆச்சா, இப்ப நாம பாக்குறது கமிங் டு த சப்ஜெக்ட். மகாபாரதம்ங்கிறது அதாவது பகவத்கீதையினுடைய சாரத்தினுடைய சாரம் தான் என்ன பாக்குறோம் இப்ப நம்ம பாக்குறது. ஏன்னா ஒரு அத்தியாயம் ஒரு வகுப்புல பாக்குறது. இது சப்ஜெக்ட் மேட்டர் யாருக்கு அப்படின்னா, உலகத்தில் மனிதராக பிறந்த அனைவரும் படிக்க வேண்டியது பகவத்கீதா. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும், ஆத்மா அனாத்மா விவேகத்திற்கு தான் மெயின் சப்ஜெக்ட் மேட்டர். இங்க
இப்போ நீங்கள் ரகு வம்சம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போது ரகு ஆண்ட காலத்தில் பாரதம் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுங்களா? 4 பக்கம் கடலுங்கிறாரு. அப்படின்னா என்ன யோசனை பாருங்க, ஆசியா கண்டமே என்னவா இருந்திருக்குது? பாரதமாக இருந்திருக்குது. 4 பக்கம் கடல், அமெரிக்கா விட்டுருங்க, 4 பக்கமும் கடலால் சூழ்ந்தது பாரத நாடுங்கிறார். ரகுவம்சத்தில் பாடின ஸ்லோகத்திலாம் அதான் கணக்கு இருக்கு. ஸோ இப்போ இமயமலை நாம் என்ன சொல்கிறோம், இந்திய பெருங்கடல் அப்படின்னு நாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான பாரதம் அந்த காலத்தில் அகண்ட பாரதங்கிறது 4 புறமும் கடலால் சூழ்ந்தது. அப்படிப்பட்ட ரகுவம்சத்தில் வந்தது தான் குருவம்சம். அந்த குருவம்சத்தில் தோன்றவங்க தான் திருதராஷ்டிரனும் பாண்டவர்களும். அந்த திருதராஷ்டிரனுடைய பாண்டு விதுரன் 3 பேரும் அண்ணன் தம்பி யார் யார்? திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் 3 பேரும் சகோதரர்கள். இப்போ திருதராஷ்டிரன் தான் மொதல் ராஜாவை வரணும். ஆனால் அவன் குருடு, அதனால அவனை அரசனாக்க முடியாம பாண்டுவை 2வது பிறந்த பையனை அரசனாக்குனாங்க. அவர் பேரளவுக்கு அரசனா இருந்தாலும் எல்லாம் அவங்க அண்ணனை கேட்டுதான் செஞ்சாரு. அவங்கன்றதுக்கு நல்ல ஒற்றுமை இருந்தது. பாண்டு சோ அட்ஜஸ்டபிள் டு திருதராஷ்டிரா. திருதராஷ்டிரனுக்கு அந்த இதே வரல, தனக்கு மதிக்கல அப்படிங்கிற சண்டை அவங்களுக்குள்ள வரல. ஏன்னா அந்த அளவு பாண்டு நடந்துகிட்டார். எப்படி பரதன் ராமருடைய கால் பாதுகையை வச்சு ஆட்சி செஞ்சார். ஏன்னா மூத்த ஆட்சி செய்யணும். இந்த மாதிரி சமயத்துல அவனுக்கு உண்டான மரியாதை கொடுத்துட்டு இவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பிறந்தவங்க, பாண்டுவுக்கு பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் தர்ம புத்திரன் யுதிஷ்டர். அவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு முதல்ல பிறந்தவன் துரியோதனன். யார்? திருதராஷ்டிரனுக்கு முதல்ல பிறந்தவன் துரியோதனன். இப்போ அவங்க 2 பேர்த்துக்கு தான் யார் அடுத்த பதவின்னு போட்டி. ஏன்னா துரியோதனன் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, தர்மனை விட 1 வயசு சின்னவன் போயிட்டான். அதுதான் இப்போ பிரச்சனையே அவனுக்கு. உங்க அப்பாவுக்கு அது பிரச்சனையாயிருச்சு. நான் பாலாடி பரவாயில்ல, நம்ம பயனாத ஆளுவான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இறைவனை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, அவன் யுதிஷ்டன் 1 வருஷம் மூத்தவங்க, இவன் 1 வருஷம் இளையனொன்ன என்னாச்சு, யுதிஷ்டனுக்கு அரசன் பதவியை கொடுக்க வேண்டியது. இப்ப திருதராஷ்டிரனாலே அதை ஏத்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் தான் குருடு அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டாரா என்னவோ, இப்ப தம் பையனும் ஆள முடியல பிகாஸ் ஆஃப் 1 இயர் அப்படிங்கும்போது அது அவரால் ஏத்துக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சது, பங்காளி சண்டைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. எது சின்னதுல இருந்தே வளரும் போதே பிறக்கும் போதே அவன் 1 வருஷம் முன்னால பிறந்துட்டானே, அப்புறந்தே அவனுக்குள்ள கோல்டு வார சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்குது. அப்போ இப்போ இவங்க இதுல பிறந்தது யாரு, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அங்க 100 பேர். இவங்க 5 பேரும் பாண்டவர்கள், அவங்க துரியோதனர்கள் 100 பேர். துரியோதனனுடைய கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்மம், பட்டா அக்கிரமம், அதிகமான அதர்மம் செய்யக்கூடிய ஆளா அவன் வளர்றான் துரியோதனன். அப்போ இவர் இந்த குரூப் பாண்டவர்கள் குரூப் தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, சின்னதுல இருந்து துரோணாச்சாரியர் ஆகட்டும், விதுரன் ஆகட்டும், குந்தி ஆகட்டும், பீஷ்மர் ஆகட்டும், எல்லாரும் யுதிஷ்டனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா அங்க சொல்றது வேஸ்ட், துரியோதனன் எதையும் கேட்க மாட்டான். அதனால இவனுக்கு அட்வைஸ் பண்ணி நீ பொறுத்து போ அவன் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. இல்ல எனக்கு நாட்டை 2ஆ பிரி, சண்டையே வேண்டான்றான். துரியோதனன் என்ன சொல்லுவான், 2ஆ பிரின்னு சொல்லிட்டு இவனுக்கு அஸ்தினாபுரத்தை தான் இவன் தலைநகரா வச்சுக்குவான். அவனுக்கு இந்திரபிரஸ்தம் வெறும் காடு, எதுக்கு ஆகாத ஒரு பொட்டல் காடு. இந்திரபிரஸ்தம்ங்கிறது இப்ப இருக்கிற டெல்லிங்க. எதுக்கு ஆகாத இந்திரபிரஸ்தத்தை அந்த ஏரியா பிரிச்சு நீ ஆண்டுக்கோ, நாங்க அஸ்தினாபுரத்தை நாங்க ஆண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுருவானுங்க. அங்க போய் சரி இவங்க அதோட அழிஞ்சிருவானுங்கன்னு இவங்க நினைச்சானுங்க துரியோதன குரூப். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, அவங்களுடைய ஒற்றுமை அந்த இந்திரபிரஸ்தத்தை வளம் கொளிக்கிற நாடா செஞ்சுட்டாங்க. தண்ணியெல்லாம் எங்க இருந்து கொண்டு வரணும், விவசாயம் எப்படி பண்ணணும் எப்படிங்கிறத. அப்ப என்ன ஆச்சு, அங்க போயும் எல்லாரும் என்ன சொல்றாங்க பாரு, அவ்வளவு மோசமான லேண்டை கொடுத்தாலும் பாரு அவங்கள எப்படி ஆள்றாங்க, எவ்வளவு அது என்ன அப்படி புகழ மற்ற மக்கள் புகழ துரியோதனால அதை ஏத்துக்கவே முடியல. எப்படியாவது நயவஞ்சமா அதை புடுங்கணும், நேர சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது நல்லா தெரிஞ்சு போச்சு. கூட உதவி பண்றது யாரு, சகுனி. அவனுக்கு என்ன கடுப்புன்னா, அவங்க தங்கச்சியா சிஸ்டரை ஒரு குருடனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, ஏமாத்தி ஒரு மாதிரி நயவஞ்சமா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னு அவனுக்கு ஒரு
இது வந்து இறைவனுடைய படைப்பு, அவனுக்கு அவள் தான் மனைவிங்கிற அறிவு இருந்திருந்தா எதுக்கு சகுனிக்கு இந்த பிரச்சனை வருது? அவனுக்கு எப்படியாவது பழி வாங்கணும், இவங்களை சின்ன என்ன பண்ணிடணும், பிள்ளையும் தன் சிஸ்டரையும் கொடுத்துட்டு குடும்பத்தை ஒண்ணுமில்லாத பண்ணிடணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ண. அதுக்கு கரெக்டாக துரியோதனன் சிக்க அவர் பிளான் எக்ஸிக்யூஷனுக்கு துரியோதனை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அப்போ என்னாச்சு, ஏமாத்தணும், போரிட்டுலாம் ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போனேன்னு சகுனி வச்சு பகடை விளையாண்டு அதில் தோற்று போகிற மாதிரி பண்ணி எது சொன்னானோ அது வரும் சகுனிக்கு, அது ஒரு கிஃப்ட்டு, அதை வச்சு 0 பண்ணி விட்டுருவான். தண்ணி விட்டுட்டு நீங்கள் வனவாசம் போங்க, சரி போயிடுவாங்க. போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் தரேன்னு சொல்லுவான். சொல்லும்போது நீ போயிட்டு வா, வனவாசம் போயிட்டு வா அப்படின்னா அதோட அழிஞ்சிருவானுங்கன்னு இவன் கணக்கு. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, வனவாசத்துலையும் போய் அதில் அஞ்ஞான வாசம் யாருக்கும் தெரியாம அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அப்புறம் வந்து நின்று கேட்பாங்க, எனக்கு என்ன கொடு, ராஜ்யத்தை பிரித்து கொடு. எதை பிரித்து கொடுன்னா அந்த பழைய இந்திரபிரஸ்தத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி பாதி கொடுக்க வேண்டாம், 5 ஊரை கொடு, 5 கிராமம் கொடு, 5 வீடு கொடு, எதுவும் கொடுக்க முடியாது. ஊசி இந்த முனை அளவு நுழைய அந்த ஓட்டை அளவு கூட உனக்கு என்ன கொடுக்க முடியாது, நூல் நுழையிற அந்த ஓட்டை அளவு கூட உனக்கு நான் என்ன கொடுக்க மாட்டேன், பூமி கொடுக்க மாட்டேன். அப்படிங்கும்போது வார், தர்மத்துக்கு வார் என்ன ஆகுது. இப்போ ஜனங்களும் அதர்மமான அரசன் பக்கத்தில் கஷ்டப்படுறாங்க. இங்கே அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தர்ம யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அதில் சாமபேத தான தண்டை எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தார் கிருஷ்ணர். தூது போய் பார்த்தாரு, எல்லா வழியும் பண்ணி பார்த்தார். ஆனால் போர் தான் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. இது வந்து இறைவனால் போட்டப்பட்ட திட்டம் தானே தவிர இவங்களாம் ஒரு கருவிகள். ஏன்னா இது அதர்மம் அழியணும்னா துரியோதன குரூப் அழியணும். அப்போ இவங்களை சாதனமாக வச்சு இறைவன் அங்கே போயிட்டு இருக்கு பிளான். அப்போ போர் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சோன்னா இவன் என்ன சொல்லுவான், நான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் வந்து தேரோட்டி, இவர் வந்து எஜமானன். அப்போ இவர் தான் கிருஷ்ணரோட இப்போ கேட் இவன் அர்ஜுனன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், தேரோட்டினா என்ன பண்ணணும், சாதாரண வேலை இல்லைங்க. குதிரை குளிப்பாடுறதுலேருந்து, உணவு கொடுக்கறதுலேருந்து, வண்டியெல்லாம் கழுவி வைக்கிறதுலேருந்து, இங்கே போனால் அங்கே போகணும், அங்கே போனால் அங்கே போகணும், ஸ்டாப்னா ஸ்டாப்பு, அந்த வேலையை தான் கிருஷ்ணர் செஞ்சார். அந்த கர்மத்தில் என்ன கிடையாது, வேறுபாடு மாறுபாடு உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாதுங்கிறது கிருஷ்ணர் வாழ்ந்து காமிச்சிட்டார். அவங்களுக்கு 11 அக்ரோனி, இவங்கிட்ட இருக்கிறது பாண்டவர்கிட்ட இருக்கிறது 7 அக்ரோனி தான் திரட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தா மொத்தம் அவங்ககிட்ட 11 இருக்கு. அதுக்கப்புறம் பீஷ்மர் அந்த பக்கம், இந்த கலையை சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியர் அந்த பக்கம். அப்படி பார்க்கும்போது அவங்க படம் உண்மையில ஸ்ட்ராங். இங்க இருக்கிறது 7 அக்ரோனி, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் கிருஷ்ணரை இவங்க வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் போர் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது சங்கெல்லாம் ஊதியாச்சு, வரிசையா முதல் அத்தியாயத்துல வரும். நம்ம அப்படியே ஒரு ஒரு ஸ்லோகமா நம்ம போக போக அங்க என்னங்கிற ஹாப்பனிங்ஸ் நம்ம பார்க்கலாம். கீதாவுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினா சர்வம் பரவசம், மெயின் கான்செப்ட். சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம். இதுதான் மெயின் கான்செப்ட். சர்வம் பரவசம் துக்கம் என்னன்னு தமிழ்ல சொல்றேன். சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம். இதுதான் சுக துக்கைக்கு லட்சணமே. டிபெண்டா இருக்கிற வரைக்கும் துக்கம், இண்டிபெண்டா இருக்கிற வரைக்கும் சுகம். திஸ் இஸ் கீதாவுடைய மெயின் கருத்து. இது வேதத்தினுடைய கருத்து. அதை தழுவி எழுதப்பட்டதுதான் பகவத்கீதா. சோ வேதத்தினுடைய கருத்து என்னவோ அதுதான் கீதையோட கருத்து. அப்ப வேதத்தினுடைய கருத்து என்ன, இண்டிபெண்டா இருந்தீங்கன்னா சுகம், டிபெண்டா இருந்தீங்கன்னா சுகம், சாரி இண்டிபெண்டா இருந்தா சுகம், டிபெண்டா இருந்தோம்னா துக்கம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது டிபெண்ட் ஆகிதான் பிறக்கும். ஆனா அதுல ஒரு வளர்ந்து எப்பவுமே டிபெண்ட்ல இருந்து எடுத்தோன்னே இண்டிபெண்ட்டுக்கு வர முடியாது. என்ன தெரிஞ்சு போச்சு, இண்டிபெண்டா இருக்கிறதா சுகம், டிபெண்டா இருக்கிறது துக்கம் தெரிஞ்சு போச்சு. எடுத்தோடனே நம்ம எதுலையும் இண்டிபெண்டா இருக்க முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல டிபெண்டா இருந்து அதில் வளர்ச்சி அடைந்து அப்புறம் எங்க வரணும், இண்டிபெண்ட்டுக்கு வரணும்.
இப்போ குழந்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, டிபெண்ட். அம்மா எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு இடத்துல போய் வச்சாதான், இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போனால் தான் அங்கே, இங்கேருந்து தூக்கிட்டு வந்தால் தான் அங்கே. டிபெண்ட் குழந்தை. அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பழகி அப்படியே ஸ்டூலாக பிடிச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா கை பிடிச்சி அப்படியே பழகிறதுக்கப்புறம் அம்மா கை பிடிச்சா என்ன சொல்ல, அம்மா விடுமா நானே நடந்துக்குவேன். டிபெண்ட். அது என்ன பண்ணுச்சு, இண்டிபெண்ட்டாக இருந்தது, வளர்ச்சி அடைந்து என்ன வருது, இண்டிபெண்ட்டுக்கு வருது. இதுதான் பகவத்கீதையினுடைய மெயின் கருத்தே. அது மாதிரி டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா, கர்மகாண்டத்தில் முதல்ல டிபெண்ட்டாக இருந்து வளர்ச்சி அடைந்து, சாஸ்திரம் சொல்றது நீ கர்மகாண்டத்துக்குள்ள வரணும். அதில் வளர்ச்சி என்பது கர்மயோகம். சித்த சுத்தி அடைந்து தான் எங்க வரணும், டிபெண்ட்டுக்கு வர முடியும், மோக்ஷம். நான் வேதாந்த ஸ்டூடெண்ட்டு, எனக்கு இந்த பூஜை புனஸ்காரம் பஞ்சமகா யக்னங்கள் எனக்கு தேவையில்லை, கிளாஸை கவனிச்சமா புரிஞ்சமா போயிட்டே இருக்கணும், நடக்கவே நடக்காது. 10 வருஷம் படிச்சீங்கன்னா கூட மோட்சத்தை உங்களால அடையவே முடியாது, அடையறதில்லை. அந்த அனுபவம் துக்க நிவிருத்தி ஆனந்த பிராப்திங்கிறது 10 வருஷம் படிச்சாலும் 20 வருஷம் படிச்சாலும் நடைபெறாது. எது, கர்ம காண்டத்தில் இருக்கிற விஷயங்களை, பஞ்சமகா யக்னங்கள் நமக்கு கொடுத்த ஸ்வதர்மத்தை விட்டுட்டு, பஞ்சமகா யக்னங்களை விட்டுட்டு அதுல ஏதோ ஒன்ன செய்யாம விட்டா கூட என்ன ஆச்சு, நீங்க டிபெண்டா இருந்துதான், கர்மத்தை டிபெண்ட் பண்ணி தான், கர்மயோகத்தை பண்ணி தான் அதுல வளர்ச்சி அடைஞ்சுதான் எங்க வரணும், டிபெண்ட் சுகம். இது என்னதான் டிபெண்டா இருக்கிறது, துக்கம். ஆனா அதுல என்ன ஆகணும், வளர்ச்சி அடையணும். வளர்ச்சின்னா எப்படி, கர்மத்தில் என்ன வளர்ச்சி, கர்மயோகமாக பண்ணும்போது மென்டல் வளர்ச்சி, பிசிக்கல் வளர்ச்சியை சொல்லல, பினான்சியல் வளர்ச்சியை சொல்லல, மென்டல் வளர்ச்சி. We are talking about mind, not financial. இப்போ நிறைய பேர் நினைக்கிறது இதுக்குள்ள வந்துட்டா நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கும், ஃபினான்சியலாக நம்ம வளர்த்தலாம், ஆரோக்கியத்தை வளர்த்திக்கலாம். அதை பற்றி இங்கே இல்லை. அது உங்களுடைய பிராரப்தத்தில் என்ன இருக்கோ அந்த ஆரோக்கியம் வந்தே சேரும். உங்கள் பிராரப்தத்தில் என்ன ஃபினான்சியல் ஸ்டேட்டஸோ அது உங்களை வந்தே சேரும். யாரும் உங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போனால் அது வந்துடும். என்னன்னா நமக்கு வந்து சேராத விஷயத்தை நம்ம ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம், நமக்கு இல்லைன்னு ஒன்று டிசைட் ஆகிருக்கும், அது மேலே ஆசைப்பட்டுட்டு போராடிட்டு இருக்கிறோமே தவிர, உங்களுடைய உழைப்பை கொடுத்தீங்கன்னா உங்கள் பிராரப்த பிரகாரம் என்ன ஆரோக்கியமோ அது வரும், என்ன ஃபினான்சியலோ அது வரும், என்ன உறவுகளோ அது தானா வரும். நீங்கள் போராடவே வேண்டாம். எதுக்கு போராடிட்டு இருக்கிறப்போ, எனக்கு கிடைக்காத உறவுகள், எனக்கு கிடைக்காத ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், எனக்கு கிடைக்காத படம், இதைத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எந்திக்கிட்டு ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கோம். நமக்கு பிராரப்தத்தில் என்ன வருவது கண்டிப்பாக வந்துடுங்க, அது சந்தேகமே வராதிங்க. என்ன வரணும்னு இருக்கோ அது வரும். ஆனால் மனசு அதை ஏற்றுக்காது. ஏன்னா இறைவன் கொடுக்காம இருக்க முடியாது. உங்கள் புண்ணிய பாப்பத்தை அக்கௌண்ட்டுக்கு டேலி பண்ணாமல் அவர்னால இருக்க முடியாது. ஸோ இப்போ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கர்மத்தை கர்மயோகமாக பண்ணி வளர்ந்து எங்கே போகிறோம், டிபெண்டன்சிக்கு இருந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு நாம் போகிறோம். இதுதான் கீதையினுடைய மெயின் கருத்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்குள்ள போகலாம். இது என்னோட மெயின் கருத்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நாம் இப்போ ஆன்மீகத்துக்குள்ள இப்போ என்ன கடைசியாக முடிக்கிறோம், ரிலீஜியஸ் லைஃப்ல இருந்து தான், தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்து தான், மென்டல் வளர்ச்சி அடைந்து, குரோத் அடைந்து எங்க வரணும், ஆன்மீகத்துக்குள்ள. வேதாந்தம் தான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு என்ன டிரான்ஸ்லேஷனு, வேதாந்தம். ஏன் நாங்கள் ஆன்மீக வகுப்பு நாங்கள் சொல்றதில்ல, சொசைட்டியில் ஆன்மீகம்னா வேற மாதிரி புரிதல் இருக்கு, அதனால we are using word வேதாந்தா கிளாஸ். ஆன்மீகம்னா பக்தி மட்டும்தான் ஆன்மீகங்கிற ஒரு இது ஆயிப்போச்சு. ஸோ வேதாந்தம் இஸ் philosophy இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் வேதாந்தம். ஆன்மீக வாழ்க்கை என்பது வேதாந்தம் தான் ஆன்மீக வாழ்க்கை. அது எப்படி அடையிறது, ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாக்கே நைக்கே அமிர்தத்துவமானசு. அதாவது எப்படி இந்த வைராகியத்தை பெற்று இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வரனா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளரி பழம் தான் அடிக்கடி சுவாமிஜில சொல்ற உதாரணம். இப்போ எல்லா கொடியிலையும் வளர காய்கள் அது அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அதனுடைய தாய் செடியை, காய்கறி காய். இப்போ பாக்காய் அப்படின்னா அதனுடைய கொடியை பிடிச்சிட்டு இருக்கும். ஆனால் வெள்ளரிக்காய் மட்டும் பாருங்க, அந்த பர்டிகுலர் ஏஜ் அது பழுத்துது அப்படின்னா தன்னைத்தானே விடுவிச்சுக்கும்.
நீங்க போய் வெள்ளரிக்காயை வந்து புடுங்க வேண்டியதில்லை. அது பழம் ஆயிடுச்சுன்னா தானே தன்னுடைய தாய் கொடியிலிருந்து தன்னை ரிலீஸ் பண்ணிக்குமா. அப்ப என்ன அர்த்தம்? அது உள்ள நல்ல ஃபார்ம் வந்துருச்சுன்னு அர்த்தம். தூக்குனா அப்படியே வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒட்டி இருந்து வளர்ந்து வெள்ளரிக்காய் என்ன பண்ணுது? தாய் செடியோட டிபெண்ட் ஆகி நல்லா வளர்ந்து அப்புறம் என்ன பண்ணிச்சு? தன்னைய இண்டிபெண்ட். இது ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் எந்த கொடியில் இருக்கிறேன் என்பதை இதுதான் வந்து ஹெல்த்தி டீச்சிங் சொல்லுவோம். நம்ம எதுல முதல்ல போய் குரோத் ஆகி அப்புறம் என்ன பண்ணணும்? டிபெண்ட்டுக்கு வர்றது. இதுல வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமத்தை எடுத்தீங்கன்னா ஃபுல்லா என்னது? டிபெண்ட் தான். அதுக்குள்ள போய் அப்புறம் எங்க வரணும்? வானப்பிரஸ்த ஆசிரமம் சந்நியாசாசிரமம் என்னது? இண்டிபெண்ட். சோ 2 ஆசிரமம் எதுக்கு வச்சிருக்காரு இறைவன்? நீங்க தர்ம அர்த்த காம மோட்ச புருஷார்த்தத்துல தர்மமும் அர்த்தம் என்னது? டிபெண்ட். மோட்சம்ங்கிறது என்னது? இண்டிபெண்ட். நீங்க வர்ணத்தை எடுங்க, ஆசிரமத்தை எடுங்க. ஆசிரமம் நீங்க பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம், அது 2 என்னது? டிபெண்ட். உலகத்தை சார்ந்து எல்லாமே பண்ணிதான் வாழணும். ஆனா அதுல வளர்ந்திருக்கணும். கிரகஸ்த ஆசிரமத்துல நம்ம என்ன ஆயிருக்கணும்? மென்டலா வளர்ந்திருக்கணும். வளர்ந்தாத்தான் எங்க வர முடியும்? இண்டிபெண்ட். எது? வானப்பிரஸ்த ஆசிரமம் இஸ் இண்டிபெண்ட் ஆசிரமம். அதை விட சந்நியாசங்கிறது பியோர் இண்டிபெண்ட் ஆசிரமம். இதுதான் இன்டெலிஜென்ட் ஹெல்த்தி டீச்சிங் ஆஃப் பகவான். உள்ள போயிட்டு எதுக்குள்ள? கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போயிட்டு அபிமன்யு கதை ஆயிடக்கூடாது. அபிமன்யு உள்ள போயிட்டான், வெளியில் வரவே தெரியல. முடிச்சுட்டானா? முடிச்சுட்டாங்களா? அந்த மாதிரி உலகம் நம்மளை முடித்து விடும். நீங்களாம் முடிச்சுக்க வேண்டியதில்லை. அபிமன்யு தன்னைத்தானே கொண்டுக்க தேவையில்லைங்க, சுத்தி இருக்கிறவங்க போட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் நீங்க எப்ப ஏதாவது இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் வந்து கிரகஸ்த ஆசிரமம் போறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விழா வைபவம். ஊர் அழைத்து சாப்பாடு போட்டு, அது இன்னைக்கு பண்ற செலவெல்லாம் அட்ட அவ்வளோ பேர் நம்மள எதுக்குள்ள தள்ளுறாங்க? கிரகஸ்த ஆசிரமம் தள்ளுறதுக்கு ரெடி. வெரி சந்தோஷம். ஆனா இந்த கிரகஸ்த ஆசிரமம் இந்த வானப்பிரஸ்துக்கு ஆசிரமம் வருதே, அது விழாவாக யாரும் நம்ம கொண்டாடி அனுப்ப மாட்டாங்க. யாருக்கு அது பிடிக்காது. நாம வானப்பிரஸ்துக்கு வர்றது வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஏன்? நம்ம என்ன ஆயிட்டு வரோம்? டிபெண்ட்ல இருந்து இண்டிபெண்ட்டுக்கு நீ போறியா? வச்சு செஞ்சிருவேன் பாருங்க. இவ்வளவு நாள நீ என்னை டிபெண்டா இருந்துட்டு இன்னைக்கு என்ன திருசா நீ ஒரு இண்டிபெண்ட்டுக்கு போற அப்படிங்கிறது யாருக்கு பிடிக்கும்? பிடிக்காது. அன்பு வேற, அன்பா இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க. ஆனா அந்த நம்மளுடைய இண்டிபெண்ட் மற்றவங்களால ஏத்துக்க முடியாது. உடனே என்ன பண்றது? சரி வேண்டாம் விடு, வேஸ்ட் ஆஃப் திஸ் பர்த். சோ டிபெண்ட் எங்க வர? வானப்பிரஸ்தம். அப்புறம் சந்நியாசம். இது வந்து ஆந்தர சந்நியாசம் சொல்லணும். எனக்கு கிரகஸ்தால இருந்து நம்ம பகீர் சந்நியாசம் எல்லாம் போக முடியாது. ஆந்தர சந்நியாசம் தோட வாழ்றதுதான் இறைவனுடைய கணக்கு. இப்போ கமிங் டு த ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. திருதராஷ்டிர உவாச்ச. இது வந்து சம்வாதம் உங்களுக்கு நிறைய படிச்சிருக்கா தெரியும். எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சஞ்சயனும் திருதராஷ்டிரம் பேசுற மாதிரி, துரியோதன் பேசுற மாதிரி. துரியோதன் சொன்னா கூட பாருங்க, துரியோதனன் சொன்னாருன்னு வியாசர் அமைக்கல. ஏன்? அவன் ஒரு ஆத்தத்தாயி. அவன் சொன்னானே கூட துரியோதனன் சொல்லி இருப்பான் அந்த இடத்துல. ஆனா சஞ்சய சொன்னா துரியோதனன் சொன்னான்னு சொல்றாரு. துரியோதன உவாச்சங்கிற ஒரு வேர்டு கூட வியாசா இஸ் வெரி கேர்ஃபுல். திருதராஷ்டிர உவாச்ச கூட வந்துடும். துரியோதன உவாச்ச எங்காவது வருதா என்ன? ஆத்தத்தாயி அவன். ஆத்தத்தாயின்னு என்ன? 5 பாப்பங்கள், 6 பாவங்கள், கரெக்ட், 6 பாப்பங்கள். எது செய்யக்கூடாதோ, எந்தெந்த பாவத்தை செஞ்சா அவனுக்கு என்ன சொல்றது பிராயச்சித்தமே இல்லையோ, அந்த 6 பாப்பங்களை செஞ்சதுனால அவனுக்கு பேர் ஆத்தத்தாயின்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்க பொருளை திருடுறது, மற்றவங்க ஒய்ஃபை திருடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் அவன் செஞ்சு வச்சிருப்பான் ஆத்தத்தாயி. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு பாருங்க வியாசரு, துரியோதன உவாச்சுன்னு அவன் சொல்லியிருந்தா கூட அது சஞ்சயன் சொன்னா அப்படிதான் அமைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்லோகம் யார் சொல்றா? திருதராஷ்டிர உவாச்ச. என்ன சொல்றாரு? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுஸ்ஸவஹ மாமகா பாண்டவாச்சைவ கிம குர்வத சஞ்சய. என்ன கேட்கிறாரு? எடுத்தொன்ன சஞ்சயா, தர்மக்ஷேத்திரமான இந்த குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் செய்ய விரும்பிய
ஃபர்ஸ்ட் என்னுடையவங்க, மற்றவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறா. பாண்டவர்களும் கௌரவர்களும் சொல்லல, நம்மவர்கள். அங்கேயே தெரியுது என்னது பற்று. பாண்டவர்களும் கௌரவர்களும் என்ன பண்ணிட்டான்னு கேட்க வேண்டியதுதானே. என்ன கேட்கிறாரு? நம்மவர்களும். அது சஞ்சயன் என்ன பண்ணிட்டாரு? நம்ம கட்சிக்கு சேர்த்துக்கிட்டு ஆப்போசிட் பாண்டவர்களுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சஞ்சயர் சொல்றாரு, திருஷ்டுவா து பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். பாத்தீங்களா? ராஜா அப்ரவீத். ராஜா யாரு? துரியோதனன் சொன்னா. அப்ப என்ன சொல்றாரு அவரு? ராஜாவாகிய துரியோதனன் அணிவகுத்து நிக்கிறாங்க. யாரு? பாண்டவர்கள் அந்த பக்கம் நிக்கிறாங்க, துரியோதனர்கள் இந்த பக்கம் நிக்கிறாங்க. பார்த்ததும் துரியோதனன் என்ன பண்றான்? இன்னைக்கு இத்தனைக்கும் பாருங்க, அவனுக்கு 11 அக்ருணி இருக்கு, பீஷ்மர் இருக்காரு, துரோணாச்சாரியா இருக்காரு, படையும் பெருசு, சக்தி கொண்ட படை, அவங்களதுல சின்ன படை. ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்குது? பயம். ஏன் பயம்? எத்தனை 11க்கு அவனுக்கு 100 அக்ருணி கொடுத்தா கூட மனசுல பயம் போகாதுங்க. பயத்துக்கு காரணம் ஒன்னே ஒண்ணு, அவன் செய்த அதர்மம். அதர்மத்துல இருக்கவங்க வெளியில வேணா பூசிக்கிட்டு தைரியமா இருக்கிற மாதிரி வேணா நடிக்கலாங்க. மனதளவில் பயத்திலிருந்து விடுபட முடியலையே நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா எங்கேயோ நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? அதர்மத்துல போயிட்டு இருக்கிறோம். இப்ப குழந்தைக இருட்ட கண்டு பயப்படுது, அந்த பயம் வேற. ஆனா பெரியவங்க வாழ்க்கையில் எனக்கு இதை கண்டா பயமா இருக்குங்க, அதை கண்டா பயமா இருக்குங்க, இதை கண்டா பயம், அப்படி ஆயிருமா பயம், இப்படி ஆயிருமா பயம். பயம் என்ன? எங்கேயோ என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? அதர்மம். ஏன்னா அதர்மம் என்ன பண்ண விடாது, தைரியமா. அதே பாருங்க, தர்மத்துல வாழ்றாங்க பாத்தீங்க, 100% நேர்கொண்ட பார்வை. அந்த பயம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. எந்த இடத்துல எதை பேச சொல்லுங்க, என்ன பண்ண சொல்லுங்க, சுத்தி உலகம் தன்னை தூற்றினாலும் ஏசினாலும் என்ன பண்ணினாலும் அப்படிதான் நிற்பாங்க. எது காரணம்? தர்மம். அந்த தர்மத்துல வாழ்ந்து 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 எதை கண்டாலும் எப்பவுமே பயம் வராது. ஒரு 4 பேருக்கு முன்னால பேசுறியா? பயம். என்னத்த பயம்? ஏன் அந்த பயம் வருது? யோசனை பண்ணி கவுங்க. ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த அதர்மத்தில் நிக்கிற வரைக்கும் பயம் போகாது. சோ தர்மம் என்ன பண்ணிரு? உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மருந்து தர்மம். அவங்க எவ்வளவு தைரியமா இருக்காங்க. எப்படி அவங்களால தைரியமா இருக்க முடியுது? பிச்சைக்காரனா இருப்பான், துணி சொத்து பத்து இருக்காது, ஆனா மனசுல என்ன இருக்கும்? தைரியம், நேர்மை, சத்தமா எதை சொல்லணுமோ எதை சொல்ல வர்றமோ அது தெளிவா விளக்கமா சங்கோஜம் இல்லாமல் வெளிப்படுத்த தெரியும். அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? அவங்ககிட்ட தர்மம் இருக்குன்னு. சில நாம நினைப்போம், வாய் ஓவரா பேசுறேன், சத்தமா பேசுறேன் நாம நினைப்போம். ஆனா தர்மம் இருக்கிறவன் சத்தமா தான் பேசுவான், தைரியமா தான் பேசுவான். அதர்மம் இருக்கிறவன் மென்னுதான் முழுங்கியாகும். ஏன்? உள்ள என்னது? பயம். ஆனா வெளியில என்ன பூசி அடிக்கணும்? நான் தைரியசாலி, நானும் இல்லை, நானும் ரவுடி தான் கத்திட்டு கிடக்கணும். தவிர உண்மையால அவனால அந்த உண்மை உள்ள இருந்து அந்த தைரியம்ங்கிறது அவங்களுக்கு வராது. அதுதான் இப்ப யாரோட நிலைமை? துரியோதனன் எல்லாமே தங்கிட்ட பிளஸ், ஆனா மனசுல என்னது? பயம். உடனே யார்கிட்ட போறான்? ஆச்சாரியர்கிட்ட போறான். போய் பின்வரும் வார்த்தைகளை சொன்னா. என்ன சொன்னா? பஷ்யைதா பாண்டு புத்திரானா ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. உமது சிஷ்யனும் துருபதன் புதல்வன், அவனால திருஷ்டத்யுமன அவனால உன்னுடைய ஸ்டூடெண்ட் ஐஸ் என்ன சொல்றான்? உன்னுடைய ஸ்டூடெண்ட் பாத்தியா உனக்கு ஏத்துமா நின்றுட்டு இருக்கான், அப்படி ஊசி குத்துற மாதிரி. திருஷ்டத்யுமன் தான் இவனோட ஸ்டூடெண்ட். அவன் பாரு உனக்கு ஏத்து மாதிரி வந்து நின்று உன்னையவே கொல்றான் பாரு, கொல்றதுக்கு ரெடியா இருக்கான் பாரு. அப்படி திருஷ்டத்யும் அந்த அன்னைக்கு அந்த போற அந்த அன்னைக்கு பாண்டவர்களோட லீட் பண்ற தளபதி யாரு? திருஷ்டத்யும்னு. அதனால அவங்களால இந்த பழைய படவைய பாரு. அத்ர சூரா மகேஸ்வாசாக பீமார்ஜுன சமாயுதி யுதானோ விராட்டச்ச திருபதச்ச மகாரதக. இங்க பாண்டவர்கள சூரர்களும் பெரிய வில்லாளிகளும் யுத்தத்தில் பீமனும் அர்ஜுனனுக்கும் நம்ம படைய பாருங்க. யார் யார் இங்க இருக்கிறா? அவங்களுக்கு சமமான யூதானன், விராட தேசன், மகதர அரசன், துருபதன், எல்லா தேசத்து நாட்டு அரசர்களும் இங்க இருக்கிறாங்க. ஸோ ஆச்சாரியரே ஏங்க அவர் என்ன பார்க்காமையே வந்து கண்ணை முடிக்கிட்ட உட்காந்து இதில் உட்காந்துருக்காரு, என்ன சொல்றான் நைஸா? அவர் என்ன பண்றான்? அந்த ஒரு போர் மூடுக்கு கொண்டு வரான்.
ஏன்னா அவர் எப்பவுமே அர்ஜுன் சைடு அவருக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் துரோணாச்சாரி. ஏன்னா குட் ஸ்டூடெண்ட் இல்லையா, எப்பவுமே அவருக்கு ஒரு அது சாஃப்ட் கார்னர் எங்காவது வேலை செஞ்சிருமோன்னு இவனுக்கு பயம். அதனால என்ன சொல்றான், ஏத்துமா இருக்கிற பாரு, யார் யார் இருக்காங்க பாரு, இவாரு அவன் பாரு, உன்கிட்ட படிச்சு உனக்கு வேற ஏத்துமா நிக்கிறான் பாரு, இங்க பாரு நம்ம படைய பாரு, அங்க படைய பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ திருஷ்டகேதுச்சேக்கிதானக காஷிராஜ்யஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைப்யஸ்ச நரபுங்கவகா. யார் யார் இருக்கிறா, திருஷ்டகேது, சேக்கிதானன், வீரியமுடைய காசிராஜன், புருஜித்து என்பவனும், குந்தி போஜனும், மனிதருள் முதன்மையாக விளங்கும் சைபியன் என்பவனும், பேராற்றல் படைத்திருக்கும் யுதாமன்யுவும், வல்லமை பொருந்திய உத்தம உச்சா என்பவனும், சுபத்திரையின் புதல்வரும் திரௌபதியின் புதல்வர்களும் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் மகாரதக. இப்ப சொல்றானா இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன இவருக்கு அந்த படையை யாரு தலைமை தாங்கிறா, இப்படிப்பட்ட படையை யார் இந்த பக்கம் தலைமை தாங்கிறா அப்படிங்கும்போது 10வது ஸ்லோகம் அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் நம்ம முக்கியமான ஸ்லோகம். அதனால அதை மட்டும் மீனிங் பார்த்துட்டு நம்ம கண்டினியூஷனா போடுவோம். அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் யுதவே தேஷா பலம் பீமாபிரக்ஷிதம். அந்த பக்கம் யார் பாதுகாக்கிற படை, பீமன். ஆக்சுவலா திருஷ்டத்யும்னு தாங்க படைக்கு அன்னைக்கு தளபதி. ஆனா என்ன சொல்றான், பீமன். இந்த பக்கம் யாரு, பீஷ்மரால் பாதுகாக்கப்படுகிற படை நம்பளுது. அந்த பக்கம் இருக்கிறது ஏன் பீமன், அவனுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு நம்மளுடைய சாவு அவன் கையில தான். அந்த பயம் பாருங்க எப்படி வெளிப்படுது. திருஷ்டத்யும்னால் தளபதியாக இருந்து நிக்கிற படையை பாருங்கன்னு தானே சொல்லி இருக்கணும். ஏன் பீமன், அவனுக்கு ஆரம்பத்திலிருந்து பயம். பீமன் நம்மளை முடிச்சு கட்டிடுவான், பீமன் நம்மளை விட பலசாலி. அதனால என்ன சொல்றான், பீஷ்மரால் பாதுகாக்கும் படை இந்த பக்கம் பாருங்க. பீஷ்மனால் பாதுகாக்கப்படுறது நம்ம பட, யாருனால, பீமனால் பாதுகாக்கப்படுகிற அந்த படைய பாருங்க. அடுத்தது தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமக சிம்ஹநாதம் இனத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். அப்போ இந்த பயத்தை யார் ஃபீல் பண்ணிட்டா, பக்கத்து இருக்கிற பீஷ்மர் ஃபீல் பண்ணிட்டார். இவன் ஏன் இப்படி பயந்து சாவறான், போருக்கு வந்தாச்சு, ஒரு சக்தியோட குணம், போர்ல அந்த இதுக்கு இடத்துக்கு வந்தோன்ன எது வரக்கூடாதோ அது யாருக்கு வந்துருச்சு, இப்போ துரியோதனுக்கு வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, சங்க எடுத்து ஊதுறாரு. இது ஒரு சைக்காலஜிங்க. பயம் வரும்போது பாருங்க, எங்க வீட்டுல அந்த பொடி என்ன பண்ணுவான், தனியா போய் குளிச்சுட்டு வாடானா உள்ள போனோன்னே கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த பயத்தை போக்குவதற்கு சப்தம் உதவி செய்யும். அது குழந்தைங்க பண்ண தானே செய்யுங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஏன் சங்க ஊதுறாய, வி ஆர் ரெடி, நீங்க ரெடியா, நாங்க ரெடி, நாங்க ரெடியா, நீங்க ரெடியான்னு சொல்லிட்டு தான் போற ஆரம்பிக்கணும். இந்த காலம் மாதிரி எல்லாம் திருட்டுத்தனமால ஒன்றும் பண்ண முடியாது, தர்மம் போறதெல்லாம். சோ பீஷ்மர் என்ன பண்றாரு, வல்லமை வாய்ந்தவரும் குருகுல வயோதிகரமான பாட்டனார் அவனுக்கு உற்சாகத்தை ஊட்டுவதற்காக என்ன பண்ணாரு, சிங்க நாதம் என்ற சங்கை எடுத்து, அவர் வச்சிருக்கிற சிம்மநாதம் அந்த சங்கை எடுத்து அவரு ஊதினாரு. அவங்க ஊதுனா அவங்க என்ன பண்ணும், பாஞ்சஜன்யம் கிருஷிகேஷக தேவதத்தம் தனஞ்சயக பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருக்கோதரக. கிருஷிகேஷன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை எடுத்து ஊதினார். தனஞ்சயன் தேவதத்தம் என்ற சங்கை எடுத்து ஊதினார். பெருவினை ஆற்றுவனாக பீமசேனன் பௌண்ட்ரம் என்ற பெரிய சங்கு, ஆளுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு என்னது பெரிய சங்கு எடுத்து, இவங்க நாங்க ரெடின்னு சொன்ன அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, யார் ஆல்சோ ரெடி கமான் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க சங்கு எடுத்து, அவங்கவுங்க சங்குக்கு ஒரு பேர் இருக்குங்க, அந்த சங்குல தான் அவங்க சங்கு ஊதுவாங்க. எப்பவுமே சங்கு ஊதுறதுங்கிறது ஒரு உற்சாகத்தை கொடுக்குமா, உள்ள இருக்கிற அந்த படை வீரர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டுவதற்கும், அவங்க மனசுல எங்காவது ஓரமா பயம் இருந்ததுன்னா இல்லாமல இருக்காது இல்லையா, அந்த பயத்தை போக்குவதற்காகவும் தான் என்ன ஊதுறது சங்கு. அப்புறம் இண்டிகேஷன், இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நாங்க ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்கறது, அவங்க நாங்களும் ரெடி அப்படிங்கிற இண்டிகேஷனுக்காக என்ன ஊதுறாங்க, சங்கை ஊதுகிறார்கள். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரக நகுல சகதேவச்ச சுகோஷமணி புஷ்பகௌ. குந்தியின் புதல்வன் ராஜா, அவனு ராஜா தானே, ஃபியூச்சர் ராஜாவாக போராட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி. யுதிஷ்டிரன் என்ன பண்றான், அனந்த விஜயம் என்ற சங்கையும், நகுலன் என்ன பண்றான் சகாதேவனம் சுகோஷம் மணி புஷ்பம், அந்த 2 சங்கையும் அவர்கள் ஊதுகிறார்கள். யுத்தம் ஸ்டார்ட். இது புண்ணியத்தினால வந்ததா பாப்பத்தினால் வந்ததா? இந்த யுத்தம்
புண்ணியத்தினால் நடைபெற்றதா பாப்பத்தினால் நடைபெற்றதா? இந்த சிந்தனை எடுத்து நீங்க சிந்திச்சு பதில் திங்க் பண்ணி பாருங்க. எத்தனையோ போர் நடந்ததுங்க பாரதத்துல, 1 2 இல்ல. அந்த போர்ல பகவத்கீதைங்கிற உபதேசம் நமக்கு கிடைக்கல. இந்த போர் மூலியமாகத்தான் நாம் செய்த புண்ணியம் அந்த போர் நடைபெற்றிருக்கிறது. அப்படி யோசனை தெரியும். எத்தனையோ போர் நடந்தது இல்லையா? எந்த போர்லயாவது நமக்கு பகவான் உபதேசம் செஞ்சு நமக்கு இன்னைக்கு பகவத்கீதைங்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழ வேணும்னு கொடுக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட், இறைவனுடைய பகவானுடைய அவதாரமாக கொடுத்தார் அப்படின்னா அந்த போர் புண்ணியத்தினால். யாரு? ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும், பகவத்கீதை படிக்கிற ஒவ்வொருத்தரும் செஞ்ச புண்ணியம் தான் என்ன வந்திருக்குது, பாரத போர். ஏன்னா பாரத போர் வந்ததுனாலதான் என்ன, அர்ஜுனன் பயந்தனாலதான் பகவான் வந்தாரு. சோ இது புண்ணிய போர். புண்ணியம் கீதை நம்ம செஞ்ச புண்ணியம், அவங்க செஞ்ச புண்ணியமோ பாண்டவர்கள் செஞ்ச புண்ணியம், பகவான் அவங்க சைடு போனா நம்ம இத்தனை நாள் சிந்திச்சிருப்போம். ஆனா நமக்கு இன்னொன்னு என்ன தெரியணும், ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நம்ம செஞ்ச புண்ணியம் இந்த போர் ஆரம்பித்தது. ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சோன்னே என்ன சொன்னா, எல்லாம் சேனையோ ருபயோர் மத்தியே அர்ஜுனர் வாச்ச என்ன சொல்றான், சேனையோ ருபயோர் மத்தியே ரத்தம் ஸ்தாபயமேச்சுத. அதிகாரம் பண்றான். ஏன்? அவன் தேரோட்டியாச்சு, கிருஷ்ணர் பாவம். சோ இவன் தான் எஜமானம். என்ன சொல்றான், போய் 2 படைக்கு நடுவுல கொண்டை நிறுத்து, நான் யார் யார் அந்த பக்கம் இருக்கிறான்னு நான் நல்லா பார்க்கணும்னா. அப்பதான் அழகா சிரிப்பு, வாடா மகனே என்ன. அவர் என்ன பண்ணுவார் பாருங்க, நைஸா கூட்டிட்டு போய் கர்ணனுக்கு முன்னால் நிக்க வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, சீனே வேறைய போயிருக்கும். துரியோதனுக்கு முன்னால நிக்க வச்சுட்டே இவங்க 2 பேர்த்தி பாடுறான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதாங்க, சீனே கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். இவர் நைஸா கொண்டு யார சேனையோ ரூபாயோ மத்தியாத நிக்க சொன்ன, இந்த சேனைக்கு அந்த சேனை நடுவில் அந்த சேனை இருக்கவங்களா எல்லாத்தையும் பார்க்கணும் தானே சொன்னேன். வா, கரெக்டா கொண்டு யார பாக்குற மாதிரி நிறுத்துறாரு தேர. இந்த பக்கம் பீஷ்மரு, அந்த பக்கம் துரோணாச்சாரிய, 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தானா இவனுடைய என்ன ஆச்சு எல்லாமே. சஞ்சய உவாச்ச சொல்லுவா பாருங்க, ஏவ முக்தோ கிருஷிகேஷக குடாகேஷேன பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா. கண் கலங்குச்சு. எப்படி அர்ஜுனுடைய ஃபீலிங் என்னாச்சு பார்த்தோன்னு என்னாச்சு, அவனுக்குள்ள சோகம். என்ன உணர்வுக்கு போறான், சோகம். கண்களால் கண்கள் கலங்குகிறது. புத்தி இத்தனை நேரம் என்ன புத்தி, எப்படி போட்டு தள்ளலாம், என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி யூகம் இப்படி அமைக்கலாமா, அவன் அமைச்சு ஏறு அக்ருணி எப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்த அந்த பிரெயின் புத்தி டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, மாறுகிறது. பற்று பாசம். எந்த சத்திரியனுக்கு பற்று பாசமெல்லாம் வரக்கூடாதோ அந்த குணம் அவனை என்னாச்சு, அவனுக்கு எல்லை இல்லா துக்கத்தில் கொண்டு விட்டுச்சு. பற்று தான் அவனுக்கு இப்ப என்ன காரணம், துக்கம். இதே பாருங்க, நீங்க துரோணாச்சாரியருக்கு முன்னால இல்லாம வேற யாராவது பாரு வச்சிருந்தா அவனுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸா ஆயிருக்க மாட்டான் மனதளவுல. கர்ணனை பார்த்திருந்தானா இன்னும் உத்வேகமாகி போர் உச்சத்துக்கு போயிருக்கும், உச்சஸ்தாயிங்கிறாங்களா அந்த மாதிரி போயிருக்க ஆரம்பிச்சிருப்பான் அவன். ஆனா என்ன ஆச்சு, ஒரு யாருமே பாருங்க பற்றுதான் எதுக்கு காரணம் அவனுக்கு. பற்று அப்படின்னா என்னன்னா, அதுதான் துக்கத்துக்கு காரணம் சொல்றீங்களே அப்படின்னா, அன்பு என்பது வேற, பாசம் பற்று என்பது வேற. 2ஐயும் நீங்க பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். கிரகஸ்தாவா இருக்கிறவங்க அன்பு இல்லாமல் பாசம் பற்று இல்லாமல் வாழணும், அன்போட இருக்கணும். எது இருக்கக்கூடாது, பற்று என்பது இல்லாமல் அன்புடன் வாழணும். அன்பையும் பற்றி ஒன்னா சேர்த்திட்டு இது வேதாந்த படிச்சா யார்கிட்டயே ஒட்டாது அப்படி கிடையாது. அன்புடன் இருப்பது வேறு, பற்றுடன். ஏன்னா அன்பு என்பது எதையும் எதிர்பாராது, பற்று என்பது கண்டிஷனல் லவ். எதிர்பார்க்கும், நிறைய எதிர்பார்க்கும். அப்ப என்ன ஆகும், அது ஒண்ணுலயே 2க்கு பிரச்சனை. அன்பு என்பது எதையும் எதிர்பாராது, பற்று என்பது எதிர்பார்க்கும். அப்போ எதிர்பார்க்குது அப்படின்னாவே என்ன நடக்கும், அடுத்தது ஏமாற்றம். தவிர்க்க முடியாது. எந்த உறவுகிட்ட நீ எதை எதிர்பார்த்தாலும் கண்டிப்பா ஏமாற்றம். அன்பை எதிர்பார்த்தீங்கன்னா கூட ஏமாற்றம். அன்கண்டிஷனல் லவ் நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான் வாழ்க்கை. அது நீ அன்பா இருக்கிறே இல்லையோ அது பிரச்சனை, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் அன்பா இருப்பேன், மனதளவில் நான் அன்பா இருக்கலாம். ஏன்னா இட்ஸ் ஸ்வரூபம், அதை என்னால் தடுக்கவும் முடியாது. எல்லாத்திலும் அன்பா இருக்குங்கிறது நாம பிசிக்கலா தடுக்க முடியாது. ஸோ அன்பா இருக்கிறது வேற. பற்றும் போது கண்டிஷனுக்கு போறோம், கண்டிஷனுக்கு போகும்போது எக்ஸ்பெக்டேஷனுக்கு போவோம், எக்ஸ்பெக்டேஷன் போது ஏமாற்ற வரும்போது சண்டை நிச்சயம். அது எந்த உறவா இருந்தாலும் என்ன வரும், ஏமாந்துட்டீங்கன்னா கண்டிப்பா கோபம் வரும், டென்ஷன் ஆகும்.
நான் இவ்வளோ பண்ணினேன் அவ்வளோ பண்ணினேன், பையனை இப்படி வளர்த்தினேன் அப்படி வளர்த்தினேன், அவன் பாரு இப்போ கண்டுக்கிறது இல்லை, ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, அவன் வாழை போய் பார்க்குறானுங்க, நொய்யோ 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 நொய். அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? வளர்த்தும் போதே நாம் இவனுக்கு வளர்த்துறோம், பெருசான இவன் நம்மளை பார்த்துக்கணும். இதுக்கு பேர் அன்பு இல்லைங்க, பற்று. அது சுவாமிஜி கொடுக்குற உதாரணம். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பையன், அம்மா வந்து புலம்புறாங்க, என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ என்ன நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்? குழந்தைங்கன்னா அப்படித்தாங்க இருக்கு, முன்ன பின்ன அதை பெருசாக நல்லா புரிஞ்சுக்குவான், விட்டுருங்க, நல்லா அழகாக அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டு பையன் படிக்கலீங்கன்னா அடா 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 அடா, என்ன டென்ஷன், என்ன சத்தம், என்ன கத்து. ஏன்? பற்று. பக்கத்து வீட்டில் பையன்ல ஏன் நமக்கு அவனும் அதே ஒரு இன்சிடென்ட் நிகழ்வு, ரெண்டு ஒன்று தானே. அந்த பையனும் படிக்கலையும் போது நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம்? அங்கே பற்று இல்லை, அதனால புத்தி நல்ல வேலை செய்யுது. ஆமாம், குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, டியூஷன் வைங்க, ஏதோ நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு நமக்கு ஏன் அந்த இடத்துல அறிவு வேலை செய்யுது? பற்று இல்லை. நம்ம பையன் வந்தோன்ன ஏன் கத்த ஆரம்பிச்சிடறோம்? பற்று. அப்போ எங்க இருக்கிறோம்? அந்த பற்று என்ன பண்ணும்? எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு என்ன கொடுக்கும்? துக்கம், சண்டை, சச்சரவு, சத்தம். ஓயாது, ஓயவே ஓயாது. அப்ப என்ன இருக்கணும்? அன்போடு இருக்கணும், பற்று இல்லாம இருக்கணும். எப்படி? அந்த வெள்ளரி பழத்தை போல பக்குவம் அடைந்தோன்ன என்ன பண்ணிக்குவோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிலீஃப் பண்ணிக்குவோம் மத்திட்டு இருந்து. அதுதான் வைராக்கியம். அதுக்கு தான் வைராக்கிய சதகம் படிக்கிறது. வைராகி இருக்கணும். டே டு டே லைஃப்ல ஹாப்பியா வாழணும்னாவே வைராகியம் தேவை. நீங்க ஆன்மீகத்துக்கு வர்றீங்க, வேதாந்த வகுப்பு வர்றீங்கிறது அடுத்தது. டே டு டே லைஃப்ல வைராக்கியம், பற்றற்ற நிலை. எப்படி? நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தின் மூலியமாக, தர்ம அதர்ம விவேகத்தின் மூலியமாக, ஆத்மா அனாத்மா விவேகத்தின் மூலியமாக வரக்கூடியது எது? வைராகியம். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட், வெரி ஈஸி டு டீச், வெரி ஈஸி டு ரைட். வைராகியத்தை டீச் பண்றது ஈஸி, எழுதி வைக்கிறது ஈஸி, யாராவது கேட்டா சொல்றது ஈஸி. ஆனா பிராக்டிக்கலுக்கு கொண்டு வரது இருக்குதே பாருங்க, அட்டா அட்டா அட்டா. இந்த பாதையிலேயே மித்தியா புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நினைக்கிறீங்க, எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தோணுக்கு சில பேர்த்துக்கு, மித்தியாங்கிற சப்ஜெக்ட் புரியாத மாதிரி இருக்கும், மாயினா புரியாத மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் கூட ஒரு காலத்துல புரிஞ்சுக்குங்க. இந்த வைராகியத்தை பெறுதல் இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் நாட் an easy joke. ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டின இடம் எதுனா வைராகியம், இந்த பாதை. அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ரத்த, அந்த அளவுக்கு யாரை போய் பிடிக்கணும்? ஈஸ்வரரை போய் பிடிக்க தெரியும். மாயை கடக்கணும்னா மாயைக்கு தலைவனாக இருக்கிற அவனை போய் பிடிக்கணும். அவரை பிடிச்சுதான் நீங்க வைராக்கியத்தை பெற முடியும். அவன் எல்லாம் ஒதுக்கிட்டு என்னுடைய அகங்காரத்தில் நின்று ஏதாவது வைராக்கியத்தை போட முடியும்னா முடியாது. அடுத்தது ஸ்வசூரான் சுக்ருதச்சைவ சேனையோருபயோரபி தான் சமீக்ஷ்ய கௌந்தேயக சர்வான் பந்தூனவஸ்திதான் கிருபயா பரயாவிஷ்டக விஷீதன்னதமப்ரவீத் திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுத்சும் சமபஸ்திதும். 26 இருந்து இவனுடைய பிரச்சனை சொல்ல ஆரம்பிக்கிறார். 26, 27 அவனுடைய ராகம் பற்று வெளிப்படுது. ஸ்லோகம் நம்பர் 26, 27. 28 31 சோகம், 31 46 வரைக்கும் மோகம். உடனே 47 என்ன பண்ணிடுவாரு? தேர்தட்டுல உட்கார்ந்துருவாரு. இது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஒருத்தரும் டிராவல் ஆகிற சம்சாரம். இந்த 3க்கு பேரு என்னது? சம்சார துக்கம். ஃபர்ஸ்ட் என்னது? பற்று. அப்ப என்ன அடுத்து என்ன நம்மளை ஒட்டிக்கிட்டு? சோகம். பீஷ்மர் மீது அவனுக்கு அர்ஜுனுக்கு என்ன இருந்தது? பற்று. துரோணாச்சாரியர் மீது பற்று. பற்று வந்தன என்ன ஆயிட்டா? சோகம். சோகம் வந்தோன்ன அந்த மோகம் வரும் பாருங்க. மோகம்னு என்ன? குழப்பம். சோகம் கண்டிப்பா எங்க கொண்டு விடும்? குழப்பத்தை கொண்டு விட்டுருங்க, தவிர்க்கவே முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் பிடிச்சிட்டு வரும். ராகம் உள்ள வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சோகத்துக்கு போயிட்டு ஆகணும். இதெல்லாம் உங்களோட கண்ட்ரோல் இல்ல, தானா வரும். சோகத்துக்கு போயிட்டேன் அதோ நின்றுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா அடுத்தது மோகத்துக்குள்ள போயே தீரணும். மோகம்னு என்ன? எது சரி எது தப்பு தெரியாது. கிருஷ்ணருக்கு தெரியாத தர்ம சாஸ்திரமாங்க. உட்கார்ந்து கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுவான்? டீச் பண்ணிட்டு இருப்பான். ஸ்லோகத்துல வரிசையா பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா இந்த மாதிரி கொள்ள நாசமாயிரும், இந்த மாதிரி அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இவங்களெல்லாம் கொள்றதெல்லாம் பாவம், நான் என்னை அவங்க அடிச்சா கூட பரவாயில்ல, போர் வேண்டாம்,
நான் என்ன வேணாலும் அடி வாங்கிக்கிறேன், அவங்க என்ன தான் கொண்டு நான் செத்தாலும் பரவாயில்ல. ஏது சத்திரிய தர்மம் பாருங்க என்ன ஆகுதுனாங்க, என்னை அவங்க கொன்னாலும் பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, இந்த போர் வேண்டாம், போர் வேண்டாம், இது வேண்டாம். சின்ன குழந்தை மாதிரி குழப்பம். தர்மத்தை பத்தி சொல்லி கொடுப்பாரு கிருஷ்ணருக்கு வேற. கிருஷ்ணா இது தர்மம் இல்லை, இது தர்மம் இல்லை, அது அதர்மம். யாருக்கு? கிருஷ்ணருக்கு. நமக்கு தெரிய வேண்டாம். அட மண்டு, கிருஷ்ணருக்கு நாம உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறவேன்னு தெரிய வேண்டாம் அவனுக்கு. ஆனா ஏன் தெரியல? ஏன் தெரியல? மோகம். ஏன் அந்த மோகம் வந்தது? குழப்பம், சோகம். அந்த சோகம் ஏன் வந்தது? சோ நீங்க பற்றோட உலகத்தில் இருக்கிறீங்கன்னா குழப்பத்துக்கு வேற யாரும் காரணம் இல்லை. இது இப்படி ஆகுமா? அது அப்படி ஒரே குழப்பம். என்ன ஆகுனே தெரியல, எப்படி ஆகும் தெரியல. குழப்பம் குழப்பம். அதாவது என்ன மண்டை முட்டை குழம்பி போய் கிருஷ்ணருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான்னு பாருங்க. இதேதான் நம்ம வாழ்க்கையில் நாமளும் இதைத்தான் பண்ணுவோம். எதை பேசக்கூடாது, எங்க பேசக்கூடாது, எப்படி நடந்துக்க கூடாது, எப்படி எல்லாத்தையும் தப்பு 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 தப்பா பண்ணி அப்ப வாழ்க்கை ஃபுல்லா என்னது? துக்கம். எத்தனை சொல்லுவான் அட்வைஸ். கிருஷ்ணர்கிட்ட சொன்னதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என் தர்மத்தை பத்தின அத்தனையும் வெளியில வரும். தர்மசாஸ்திரமே என்னமோ அவருக்கு தெரியாத மாதிரி இவனுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி. தேரோட்டிய வேற உட்காந்துருக்காரா கீழே, கொஞ்சம் பொசிஷன் வேற கொஞ்சம் கீழே வேற இருக்குதா, அதை அப்புறம் எடுத்துக்கிட்டு மேல உட்காந்துக்கிட்டு தர்மசாஸ்திரத்தை ஃபுல்லா என்ன சொல்றான் அப்படின்னா இது தப்பு, போர் வேண்டாம். அப்படிங்கும் போது எங்க வந்து சிக்கிட்டான்? இதுதான் சம்சார துக்கம். இந்த இடத்த பகவத்கீதையில முதல்ல அர்ஜுனுடைய நிலை என்னங்கிறத வியாசாச்சாரியர் நமக்கு அழகா ப்ரொஜெக்ட் பண்றாரு. சோ ராகம் லீட்ஸ் டு சோகம், லீட்ஸ் டு மோகம். அதுதான் அர்ஜுனுடைய மனோநிலை. அவனுடைய சிந்தனை பாருங்க. மோகத்தினுடைய விளைவுகள். தர்மத்தை பத்தி பேசினானா? இன்னொன்னு பாருங்க, இன்னும் பீஷ்மரோ துரோணாச்சாரியரோ யாரும் சாகல, எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா இமேஜினேஷனா துக்கம். இது நம்மளுடைய 90% துக்கத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனா துக்கத்துக்கு போயிடுவோம். கற்பனை பண்ணி அது அப்படி ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா, இது நல்லபடியா நடந்துருமா, இன்னும் அந்த ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆயிருக்காது, இது நல்லபடியா நடந்துருமா, எப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் 6 மாசத்துக்கு முன்னால ஃபிக்ஸ் பண்றோம், 6 மாசத்துக்கு அப்புறம் அது நடக்க போகுது. 6 மாசத்துக்கு அளவு மனசுக்குள்ள உள்ள ஒரு ஓட்டமா அந்த குழப்பம், அந்த மோகம் என்ன பண்ணிட்டே இருக்கும்? சோகத்துல கொண்டு விட்டுட்டே இருக்கும். பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியா நடந்துருமா, நல்லபடியா நடந்துருமா, நல்லபடியா நடந்துருமா. என்னது? இமேஜினேஷன். அது கண்டிப்பா நல்லபடியா நடந்து போக போகுது. நீங்க 6 மாசம் கவலைப்பட்ட எதனால? மோகம். ஏன் மோகம் வந்தது உங்களுக்கு? அதுக்கு முன்னால என்ன இருந்திருக்குது? சோகம். இல்லைன்னா சொல்லக்கூடாது, சோகம். அதுக்கு முன்னால என்ன இருந்திருக்குது? பற்று. அந்த பற்று தான் சோகத்துல கொண்டு விட்டு கடைசியில மோகத்துல கொண்டாந்து விட்டு நம்ம என்ன பண்ணி இமேஜினேஷனா இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, நடந்துருமா. யாராவது வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றோம், பொண்ணு மாப்பிள்ள பார்த்துருக்கோன்னா ஏதோ வீட்டுல 2 டைவர்ஸ் நியூஸ் காதல கேட்கும். ஐயோ 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 என்னது இது, ஏன் நல்லதான் நினைங்க, நம்மளுது உறுதி ஆயிடுச்சே, நம்மளுதான் நல்லா வாழ்ந்துருமா, இப்படி நீ நினைச்சீங்கன்னா அது எப்படி வாழும்? மோகம் எங்க கொண்டு விடுது பாருங்க, பக்குங்குது. ஐயோ அங்கே வேற கல்யாணம் 2 மாசம் தானமே, 2 மாசம் தானமே, 10 நாள் தானே, 20 நாள் தானே, ஐயோ நம்மளுதெல்லாம் வாழ்ந்து போடே வாழ்ந்து போனேன். அவன் கம்மிட்டு சுத்திட்டு இருப்பான், பையனா பொண்ணு நான் வீட்டுல அதுக்கு உருப்படி ஃப்ரீயா சுத்தி அதை கூப்பிட்டு டே இந்த மாதிரிடா இப்படிடா அப்படிடா, இந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுடா, நம்ம குடும்பத்துக்கு கேவலம், இப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, அப்படி அதுகளை விட்டா அதுக்கு அப்படியே நல்லா வாழ்ந்துரும். இங்க நாம போய் உள்ள போக்கிவர் நோசுங்கிற மாதிரி உள்ள விட்டு அதுகளை போட்டு மனசுல எல்லாம் கலப்பி விட்டு அதுகளுக்கு பயத்தை கொடுத்து அது என்ன நாளானிக்கு அது என்ன சொல்லும், ஏமா கல்யாணம் நல்லபடியா நடந்துருமா, அது நம்மகிட்ட திருப்பி கேட்கும். நீ தான் விட்ட, அது நிம்மதியா இருந்திருக்கும், நீ கொண்டு உள்ள விட்டு அது திருப்பி 4 நாள் திருப்பி நம்மளை கேட்கும், ஏமா அவன் நல்லபடியா என்கிட்ட வாழ்ந்துருவாளாங்க. முடிஞ்சுதா? பேசிக் நம்பிக்கை நாம்பளே கெடுக்கிறோமா இல்லையா? திருப்பி அவன் கேட்பான் நம்மளையே, ஏமா 4 நாள் சொன்னீங்கன்னா போதே, 1 நாள் சொன்னா கூட போதும், போயிடும், 4 நாள் கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அது வந்து நம்மளை கேட்கும். ஏன்னா அவங்கள பிறகு பேசிக்கிறாங்க. அது என்ன, ஏமா இந்த பிள்ளை இப்படி பேச நம்ம கூட கடைசி வரைக்கும் பொழைச்சுமா, எது அந்த பையன் வந்து என்னத்தை பண்றோம்? மோகம், குழப்பம். ஆனா யாராவது கேளுங்க குழப்பத்தில் இருக்கீன்னு சொல்லுங்க, ஓங்கி நம்மளை விட்டுருவாங்க. நானா குழப்பத்தில் இருக்கேன், என்ன சொன்னேன், நாங்களும் அவ்வளவு சொத்து, அவ்வளவு காரு, அவ்வளவு வசதி, இப்படி வாழ்றோம், மோகமாவது ஒண்ணாது.
ஆனா பற்றுங்கிறதுக்கு வரைக்கும், சோகங்கிறதுக்கு வரைக்கும் உனக்கு மோகத்துல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. 99.99 பீப்புள் மோகத்துல தான் வாழ்றோம். ஆனா ஒத்துக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. அதாவது இமேஜினேஷனா கற்பனை பண்ணி என்ன பண்ணிடுறது, சோகத்துக்குள்ள போயிருது. அந்த ஈவெண்ட் நடந்தே இருக்காது. இப்ப அதான் அர்ஜுனன், அவர் செத்து போயிட்டாருனா அவரோட ரத்தத்து மேல நான் நடந்து நான் ஆட்சி செஞ்சு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அவரை இல்லாம நான் எப்படி ஆட்சி செய்வேன், இன்னுமே இவனை உட்கார வச்சாச்சு, இப்பவே உட்கார வச்சு ஆட்சி செய்யற மாதிரி அவர் இல்லாம நான் ஆட்சி செஞ்சு நான் என்ன ஆவறது, இதெல்லாம் ஏன் குழம்பிட்டு கிடக்குறான். பிகாஸ் ஆஃப் பற்று. அதனால சோகம், அதனால மோகம். நீங்க பாருங்க, இப்ப நீங்க ஒன்று கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நாங்க தான் பயங்கர இன்டெலிஜென்ட் ஆச்சு, ஆனா ப்ரிடிக்ட் பண்றதெல்லாம் ராணியாச்சே. சரி, நீங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நடந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அது போயிடும். நீங்க 6 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படுறீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே 2 வருஷம் கவலைப்பட்டு கடைசியில நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பிரச்சனை நீங்க நினைச்ச மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. அது ஈஸியான பிரச்சனையா தான் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா தெரியும், அட இவ்வளவுதானா, சரி ஓகே அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அது அனுபவிச்சா தான் நமக்கு தெரியும். சோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நாம கவலைப்பட்ட அளவுக்கு இது பெரிய பிரச்சனை இல்லைன்னு தெரியும். முட்டாள்தரம். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பிரச்சனை என்ன ஆயிரும், எதுவும் கடந்து போகும். எந்த பிரச்சனையும் உங்களை ஒட்டிட்டு இருக்காதுங்க. எது வந்ததோ அது என்ன ஆகும், நன்மை வந்தாலும் அது போகும், கெட்டது வந்தாலும் என்ன ஆயிரும், போயிடும். இப்படி அனித்தியமான ஒரு விஷயத்துக்கு 2 வருஷம் 10 வருஷம் உட்கார்ந்து கவலைப்பட்டது மட்டுமில்லாம நம்மள டென்ஷன் ஆகி வீட்டுக்கு எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணி குழப்பம் ஆகி கடைசியில் அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எப்படித்தான் இருக்காது, ஒரு சுச்சுப்பியா தான் தெரியும். அட இது இவ்வளவுதானா, ஒரு கிராஸ் பண்ணிடுவீங்க, நீங்களே கிராஸ் பண்ணிடுவீங்க. ஆனா உங்களால கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைய 2 வருஷமா 6 மாசமா 10 நாள் தான் கவலைப்பட்டுருங்களேன். எதுக்கு? வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன பண்ணுமோ அதை பண்ணிடலாம். வாட் நெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் அது போயிடும். போகக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு உட்கார்ந்து ரூம் போட்டு கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி பிரஷர் ஆகி எதுவும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். மோகம் அப்படிங்கிறது இப்ப என்ன சொல்றோம், எது சரி எது தவறுங்கிறதுல குழப்பம், எது தர்மம் எது அதர்மங்கள குழப்பம். அது யாருக்கு வந்துருச்சு, ஆத்தத்தாயா இருக்கிற துரியோதனுக்கு பயம்ங்கிறது உள்ள இருக்கு. ஆனா தர்மத்தில் வாழ்ற அர்ஜுனனுக்கு வந்துதா இல்லையா? இங்கதான் நம்ம விஷன் பார்க்கணும். நான்லாம் பர்ஃபெக்ட்டுங்க, எங்க அம்மா அப்பா பாத்துக்குவேன், குடும்பத்தை பாத்துக்கிறேன், பசங்களுக்காக வேலை செய்யறேன், எனக்கெல்லாம் வேதாந்தம்லாம் தேவையில்லைங்க. அர்ஜுன விடவா நம்ம வீர சீர தூர புத்திரன் வீர தீர புத்திரன். நாம அவனுக்கு எங்க போய் மாட்டிக்கிட்டான், ஆத்த தாய் பண்றவன் மாட்டுல. அவனுக்குள்ள பயம் இருந்தது, அதை என்ன பண்ணிக்கிட்டான், எப்படி சமாளிச்சுக்கிட்டான். இவனால தேர்தட்டுல உட்கார்ந்துட்டான், அந்த ஃபேஸ் பண்ணவே முடியல. இப்ப பயப்படுறவனை விட ஆத்த தாய் தப்பு பண்ணவன் பயப்படுறத விட மோசமான நிலைக்கு இப்ப மனதளவில் வந்தது யாரு, ரொம்ப நல்லவன். அப்படித்தான் சிந்திச்சு பாருங்க, ரொம்ப நல்லவன். அவனுக்கு தான் என்ன வந்திருக்குது, சத்திரியன் ஒரு இதுல என்ன பண்ணக்கூடாதோ மனநிலை டு த கோர் அஃபெக்ட் ஆனது வேறு, ரொம்ப நல்ல. சோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால மட்டும் மன நிம்மதியோட இருந்துருவன்னு நினைச்சீங்கன்னா முட்டாள்கள். நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால மட்டும் என்ன கிடைக்காது. அது அர்ஜுனனுக்கு முன்னாலே உட்காந்துருக்கான உதாரணம். இப்ப நான் என்ன கற்பனையா நான் பிலீஃபியா கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கிறோம், கண்ணுக்கு முன்னால பாருங்க பகவத்கீதையில என்ன நடக்குதுன்னு. அவன் எப்படியே ஜமாளிச்சுட்டு உட்காந்துருக்கான், போருக்கு ரெடி. தோத்து போய் இவங்க பயம் இருக்கும், அதர்ம பயத்தை கொடுக்கும். பீஷ்மனை கண்டா பயம், ஏன்னா சாப்கானர் வந்துருவாரு. துரியோதனை கண்டா துரோணாச்சாரியரை கண்டாலும் பயம் அவனுக்கு, ஏன்னா சாப்கானர் எந்த பக்கம் வேணாலும் கடைசி நிமிஷத்துல அர்ஜுன பக்கம் சேர்ந்தாலும் சேர்ந்துடலாம், அவ்வளவு ரிஸ்க். ஆனா அவன் ரெடியா உட்காந்துருக்கான். யாரு பயப்படுறது? தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் எப்ப நீங்க பற்றோடு வாழ்றீங்களோ அந்த பற்று உங்களை நிம்மதியா இருக்க விடாது. அதுதான் பகவத்கீதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் கருத்து. சோ அதனால என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் அப்புறம் பாருங்க அடுத்த சைக்காலஜி
அவன் பேசுற வரைக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு ஒரே வார்த்தையில, டே என்ன பேசுற, தர்மத்தை பத்தி என்கிட்ட பேசுற, பேச ஆரம்பிச்சேன்னு தர்மத்தை பத்தி என்கிட்ட பேசுற, ஏன்னா எனக்கு தெரியாது நினைச்சு பேசிட்டு இருக்கிறியா. இதுதான் வீட்லயும் நடக்கும். அவங்க தப்பா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா நீ கவுண்டர் அட்டாக் கொடுத்தீங்கன்னா அப்போ அப்படின்னு நம்ம போய் பாக்குறோம். ஸோ இவர் என்ன பண்றாரு, அவனை வழி கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் எவ்வளவு அமைதியா கேட்டார், எத்தனை ஸ்லோகத்தை கேட்டார் அவங்ககிட்ட இருந்து, அர்ஜுன்கிட்ட இருந்து. இவருக்கு எல்லாம் என்னமோ தெரியாத மாதிரி அவனு சொல்லிட்டு இருக்கிறான், இவரும் தான் எனக்கு தெரியாத மாதிரி உட்காந்து கேட்கிறாரு. ஏன், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல அவங்கள பேச விட்டு எல்லாத்தையும் கேட்கணும். அப்புறமேல்தான் இவர் என்ன பண்றாரு, அட்வைஸ் அடுத்த அத்தியாயத்துல தான் 11ஆம் ஸ்லோகத்துல தான் இவர் என்ன பண்றாரு, அவனுக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். சோ யார் இந்த உலகத்துல பிரச்சனையை கொண்டு வராங்கனாலும் அவங்க பர்சனலா பார்த்து அவங்க பிரச்சனையை நினைக்காதீங்க. அவங்க மனசுக்குள்ள மோகம் இருக்கிறனாலதான் பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு காரணம் சோகம், அதுக்கு காரணமோ பற்றுனாலதான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சீங்கன்னா ஏன் கிருஷ்ணர் அமைதியா இருக்க முடிஞ்சது டென்ஷன் ஆகாம? அவருக்கு தெரியும். அர்ஜுனுடைய மனதை அப்படி ஸ்கேன் பண்ணிட்டார். இவன் மோகம், சோகம், குழப்பம், உச்சகட்டம் என்ன பேசினாலும் இப்ப அவனுக்கு காதுல ஏற போறது இல்ல. நம்மளை விட்டுட்டு ஓடினாலும் ஓடி போயிடுவான். சோ இவன் நிக்க வச்சு இப்ப போரிட வைக்கணும். என்ன 2 சத்த வாய் சண்டை வந்து வச்சுக்க போ கிருஷ்ணான்ட்டு எந்திச்சு ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் முடிஞ்சுது. ஸோ அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா அவனுடைய மைண்டை ஸ்மெல் பண்ணி இவனுக்கு இருக்கிறது என்னது. ஸோ அந்த மாதிரி நமக்கு மற்றவர்கள் ஒரு பிரச்சனை நம்மகிட்ட பண்றாங்கன்னா அந்த பர்சனை அப்படியே தாக்காம அவங்களுடைய சைக்காலஜிக்குள்ள போங்க. அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னா எனக்கு குழப்பம் இல்லாத மனித உலகத்துல எதுவும் கிடையாது. சோகம், நோயில பீடிக்கப்பட்டிருக்கிற இந்த 3 இருந்தா அந்த மனம் என்னங்க, நோயினால் பீடிக்கப்பட்ட மனம். நோயினால் பீடிக்கப்பட்ட மனம் எப்படித்தான் பேசும்? ஆரோக்கிய மனம் இருந்து யாரும் பேச மாட்டாங்க. நீங்க பாருங்க, ஒரு மனம் ஆரோக்கியமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து விடுபட்ட மனம் ஆரோக்கிய மனம். எது, சோகம் மோகத்திலிருந்து விடுபட்ட மனம் ஆரோக்கிய மனம். ஆரோக்கிய மனம் பேசாது. ஆரோக்கியமற்ற மனம் என்ன பண்ண, கண்டதையும் பேசும். தப்பு தப்பா நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. நம்மள கம்ப்ளீட்டா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, முடியவே முடியாது. குழப்பத்தில் இருக்கிறவங்களால நம்மள சரியா புரிந்து கொள்ள, சரியா புரியாட்டி கூட பரவாயில்ல, தப்பு தப்பா அது நமக்கு தெரியணும். அப்பதான் பிரச்சனையிலிருந்து நீ தப்பிக்க முடியும். என்ன தெரியணும், நம்மள சரியா புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்காதீங்க. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா பேசுவாங்க. ஏன், அவங்க இருக்கிறது என்னது, மோகம். அது எதுக்கு முன்னால சோகம், அதுக்கு முன்னால என்னது, பற்று. சோ அவங்க ஒரு நோயாளி. அவங்களை எப்படி பார்க்கணும், மனநோயாளி. அப்ப மனநோயாளிக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஒரு பேஷண்ட்டை பார்க்க போறீங்க, எப்படி போய் பேசுவீங்க? முட்டாளு, உனக்கு வேணும், நீ செஞ்சதுக்கு நல்ல அணுவி, அப்படியே அங்க போய் பேசுவோம்? ஆறுதலா 2 வார்த்தை சொல்லான்னு தோணுமா? ஃபர்ஸ்ட் நாம அந்த மூடுக்கு வரணும். அவங்க அப்படி பண்றாங்கன்னா அவங்க மனதுல பிரச்சனை, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அப்போ வாட் நெக்ஸ்ட்? அப்போ அவங்ககிட்ட எப்படி நாம பழகணும்னு நம்ம புத்தி சொல்லும். ஏய் அலர்ட்டாரு, இந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பேசாத, விட்டு டைம் கொடு, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்படி ஒரு பாசிட்டிவான அப்ரோச் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பேசுனா ஏத்து பேச்சு எடுத்து போட்டு கவுத்து, நான் ஒண்ணு சொல்லி நீ ஒண்ணு சொல்லி, அவங்க நம்ம குடும்பத்தை தாக்கி நான் அவங்க குடும்பத்தை தாக்கி எல்லாம் குழப்பி முடிஞ்சிச்சு, வரிசையா முடிஞ்சிச்சு. உறவுகள் அப்படியே வெட்டு, ஒன்னா ஒட்டு இல்லைன்னா வெட்டு. என்ன ஆயிருது, குழப்பம். இதிலிருந்து நாம கற்றுக்கொள்கிற, முதல் அத்தியாயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம் இது. இது இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் அடுத்த கிளாஸ்ல தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு கிளாஸ் 1 மணி நேரத்துல முடிக்க முடியல. இனி அடுத்த தடவை அடுத்த அத்தியாயத்திலிருந்து நான் கரெக்டா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்த கிளாஸ்ல அடுத்த அத்தியாயம் இதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அடுத்த அத்தியாயம் போகணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.